அஸ்ஸலாமு அலைக்கும். பிரியாணியில் நிறையா வெரைட்டிஸ் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி பண்ண போகிறேன் சேமியாவை யூஸ் பண்ணி. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நம்ம பிரியாணிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அது சேமியா யூஸ் பண்ணி சேமியா பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை தாளித்து விடணும். நம்ம அதுக்கு என்னெல்லாம் இங்கே நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கேன்னா, வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மசாலா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் ½ ஸ்பூனு, 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை வகைகள். இது மட்டும் இல்லை, நம்ம பிரியாணி இலை மட்டும் இல்லை, 300 கிராம்ஸ் ஆஃப் மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் இதுக்கு கரெக்டாக 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பண்ணும்போது நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பூன்ஸ் நான் போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு இது தான். தாளித்து நம்ம மட்டன் 2 விசில் இங்கே நம்ம வைக்க போகிறோம். ஸோ நார்மலாக பிரியாணி நம்ம ரைஸ் வச்சு பண்ணும்போது 3 to 4 விசில் வைக்கலாம். இங்கே நம்ம 2 விசில் மட்டும் வச்சு நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரே 1 ஸ்பூன் கடலெண்ணெய். எடுத்து வச்சுருக்கிற பட்டை வகைகள் போட்டுடலாம். இது என்னென்ன போடணுங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஸோ போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆன உடனே வெங்காயத்தை போட்டுருங்க. போட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது கரெக்டாக 1 ஸ்பூனு போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதோடு சேர்த்து ஒரே 1 ஸ்பூன் தயிர் நான் சொன்ன மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை போட்டுருவோம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ மசாலா வேகிறதுக்கு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம என்ன பண்ணலாம், இந்த மசாலா வேக வைக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மட்டன் போட்டுருவோம். மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணுவோம். மசாலா நல்லா வெந்துருச்சு. ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மட்டனை போட்டுருவோம். ஸோ இங்கே 300 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு கரெக்டாக இங்கே நான் 1 ஸ்பூனுக்கு லைட்டாக கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம விசில் வச்சுருவோம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, மட்டனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் வைங்க. லோ ஃப்ளேமாக இருந்தால் 2 விசில், ஹை ஃப்ளேமாக இருந்தால் நான் இங்கே 2 விசில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா மீதியை நான் சேமியா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னே தம் வைக்கும் போது அதுலேயும் நல்லா வேகும். ஸோ இப்போதைக்கு நம்ம 2 விசில் வைக்கலாம் ஹை ஃப்ளேமில். ஒரு மாதிரி ப்ராப்பராக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பண்ணிடுவோம். மட்டனை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 1லேருந்து 2 ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே 1 ஸ்பூன் கடலெண்ணெய்
ஸோ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை வகைகள் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இதோட சேர்த்து வெங்காயம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் வதக்கி விட்ருங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறதோடையே நம்ம என்ன பண்ணலாம், மல்லி இலை இருக்குல்ல, அதுவும் 2 பச்சை மிளகாய். இங்கே நான் 2 பேருக்கு தான் பண்ணுறேன், ஸோ அதனால் 2 போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு 1 மினிட் மட்டும் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து தயிர் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா, அப்படி இல்லைன்னா வந்து ஆச்சி மசாலா, சக்தி மசாலா எதாவது வாங்கிக்கோங்க. நான் பிரியாணி மசாலா எப்படி அரைக்கணுங்கிறது நான் ஒரு ஷார்ட்ஸாக நான் போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கரெக்டாக 2 ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன் இங்கே பிரியாணி மசாலா. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே வைக்கலாம், நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, வேக வச்சோம்ல அந்த மட்டன் தண்ணி, அதை வந்து இதில் ஊற்றிக்குவோம். 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றிக்கோங்க, அந்த ஃப்ளேவர்னஸ்க்கு ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் இப்போதைக்கு உப்பு போடல, ஏன்னா அதிலே நான் 1 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டனால நம்ம லேட்டராக செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா தக்காளி போட்டுருவோம். சின்னதாக சாப் பண்ண தக்காளி போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி தக்காளியும் வெங்காயம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லாவே வதங்கிருச்சு எல்லாம். ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி எல்லாமே கொஞ்சம் அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க, ஓகேவா? திரும்பவும் சொல்லிட்டேன், பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி ஒரு குழம்பு மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி சுக்கா மாதிரி பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இந்த சேமியா போட போகிறோம். அப்போ தான் அந்த பிரியாணி கரெக்டாக வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் திரும்ப ஒரு 1/4 டம்ளர் மட்டும் மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதே ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம அதுக்கடுத்து மட்டனை இதில் போட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டனை வந்து போட்டுருவோம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணலாம், ஒரு 1/4 டம்ளர் மட்டும் மட்டன் வேக வச்ச தண்ணி போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து க்ளோஸ் பண்ணி மட்டனை இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம சேமியாவை லைட்டாக நெய் ஊற்றி வறுத்து மட்டும் வச்சுருவோம். பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டர் எதுனாலும் ஓகே தான். ஊற்றிட்டு இதில் என்ன பண்ணுவோம், இங்கே நான் 2.25 டம்ளர் வந்து சேமியா எடுத்திருக்கேன். அதை வந்து போட்டு ஒரே ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி ரோஸ்டட் தான், பட் ஆனால் இன்னும் அந்த பிரியாணிக்கு வந்து நல்லா நெய்யில் இன்னும் வறுத்தெடுத்து போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால தான் ரோஸ்ட் பண்ணுறேன். நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணியாச்சு.
ஒரு சில நேரம் வந்து கலர் மாறும். இது வந்து கொஞ்சம் கலர் மாறலை, ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷில் வரும். ஸோ இது நல்லா வந்து நெய்யில் போட்டு வாட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்தோடனே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அது ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம மட்டன் வச்சதும். இப்போ நம்ம அதில் போட்டு தம் வச்சுருவோம், அவ்வளோதான். 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நாங்கள் வந்து சொன்னேன்ல 2.5 டம்ளர் 2.25 டம்ளர் கிட்ட சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு டம்ளருக்கு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு 2.25 டம்ளர் கிட்ட வரும். அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் ஊற்றிடுவோம். இது வந்து நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி தான் இதில் ஊற்றிருக்கேன். ஃப்ளேமை வந்து ஹை பண்ணி வச்சுருவோம். ஹை பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுருவோம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு செக் பண்ணி உப்பும் போட்டுருவோம். சேமியா போடுறதுனால கொஞ்சம் உப்பு வந்து அதிகமாகவே போடுங்க, அப்போ தான் சேமியாவில் வந்து நல்லா உரியும். திரும்ப ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டிருக்கேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம், சேமியா போட்டுருவோம். இங்கே நான் ஸ்ட்ரைட்டாகவே தம் வைக்க போகிறேன். தோசைக்கல்லை கீழே வச்சு ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சேமியாவை வந்து போட்டுருவோம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த சேமியாவே வந்து நல்லா உறிஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு அப்படியே நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் பிரியாணி சாப்பிடுவோம்ல, அந்த டெக்ஸ்டருக்கு வந்து பக்காவாக வந்துடும். ஸோ எல்லா சைடும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு 7 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். திரும்ப ஒரு 7 மினிட்ஸ் வந்து அப்படியே தம் வச்சுருவோம், செட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு 7 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 7 மினிட்ஸ் செட் ஆயிரும். ஸோ முடிஞ்சிருச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். நான் வந்து 7 மினிட்ஸு கிட்ட சொல்லியிருப்பேன், நீங்கள் 5 மினிட்ஸே வைங்க, உங்களுக்கு பக்காவாக ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம்மை வந்து உடச்சி விட்ருவோம். தம்மை உடச்சி விட்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இது வந்து லிக்விடாக தான் இருக்கும். பட் எனக்கு வந்து பக்காவாக செட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ண ரெசிபி தான் சேமியா பிரியாணி. ஸோ எங்கள் வீட்டில் வந்து இது மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. நான் இங்கே லஞ்சுக்கு நான் பண்ணுறேன். பிரியாணியில் எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து பக்காவாக வெந்திருக்கு. ஸோ ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு இந்த பிரியாணி. உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஈஸியாக நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.